Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் ஊத்தப்பம் தான் செய்ய போறேன். இது பாத்தீங்கன்னா இது கூட வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு கறி வச்சிருக்கேன் கேரளா ஸ்டைல்ல. இப்போ ஊத்தப்பத்துக்கு நம்ம அரிசி எவ்வளவு எடுக்கிறதுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க பச்சரிசி தான் சாதாரண பச்சரிசி எடுத்துர்க்கேன். ரேஷன் அரிசி தான். பாத்தீங்கன்னா இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு நான் போட்டுருக்கேன். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு நல்லா தண்ணியில் ஊற்றி 4-5 தண்ணியில் கழுகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சு அது ஊறட்டும். இது வந்து ஆட்டுற டைமுக்கு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் ஊற வச்சுருக்கேன். நம்ம ஆட்டும்போது இதையும் போட்டு சேர்த்து ஆட்டிக்கலாம். இப்போ அரிசியெல்லாம் போட்டு அவல் போட்டு இது ஆட்டலாம். இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு பாருங்கள். இந்த வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் இருந்தால் 2-3 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு சின்னதாக கட் பண்ணி 1/4 பாகம் கூட இல்லை அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது கூட போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இதில் உப்பு எதுவுமே நான் போடலை. நான் காலையில் தோசை சுடுற டைமுக்கு தான் நான் வந்து உப்பு போடுவேன். பாருங்கள் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இப்போ ஜாரை கழுகி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக மாவை கலக்கி வச்சுக்கிடலாம். தோசை பதத்துக்கு பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருந்தால் போதும். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள் காலையில் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். உப்பு எதுவுமே போடலை. இதுக்கு மேலே நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. ஆனால் புளிப்பு இருக்காது மாவு. அவல் போட்டதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். அப்போ சட்டி எது வேணாலும் வச்சுக்கலாம். இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தோசை சுடுறது. இப்போ நான் நெய் ஊற்றிருக்கேன். நெய்யும் தேங்காயும் கலந்து நான் ஊற்றுறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு வந்து நான் இது சின்ன கரண்டியில் 3 கரண்டி ஊற்றி ரொம்ப பரத்தி விடாமல் அப்படி விட்டோன்னா லைட்டாக நம்ம பரத்தி விட்டுட்டு மூடி வச்சோன்னா பாருங்கள் நல்ல புஷ்ஷுன்னு சூப்பரான தோசை வந்து வந்திருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் வந்து போடுறது நல்லா சாஃப்டாக இருக்கும். கல்லில் வந்து ஒட்டி பிடிக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஆப்பத்தை விட சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான சிம்பிளான வேலை தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம நெய் ஊற்றி சுடுறதா இருந்தால் கூட நம்ம நெய் ஊற்றி சுட்டுக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா ஊற்றினோன்னா தோசை வந்து சூப்பராக வரும். இது ஆப்பத்துக்குன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைக்கணும். இது தேங்காயெல்லாம் அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சாலே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து கிப்பி கேரளா சமையல். பாருங்கள் தோசை வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நெய் ஊற்றுனது பாருங்கள். இது வந்து இது பிச்சு எடுக்கும்போது எந்த அளவுக்கு கனமாக இருக்குது பாருங்கள். ஆனால் பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் கறி குழம்பு வாசனையில் கிழங்கு குழம்பு தான் வச்சுருக்கேன். அது ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன், லாங் வீடியோவும் இருக்குது. போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்படி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.